ஹே ஹாய், பாப்பாவுக்கு 6th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு ராகி ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நிறைய ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம், எதெல்லாம் கொடுக்கலான்றது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு இன்னும் கரெக்டாக ப்ராப்பரான ஐடியா கிடைக்கல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு பாப்பாவுக்கு அதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ ராகி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி செய்யணும், என்ன எதுன்னு எல்லாமே என்னோடய அக்கா பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு பாப்பா எப்படி சாப்பிடுன்ற வீடியோ இது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்ணி நிறைய இருந்து இவ்வளோ நல்லா வைக்கணும். தண்ணி நல்லா இருந்தால் தான் நல்லா அது வேகும். வெந்து கொஞ்சம் கம்மியாகும். நல்லா அதே மாதிரி பாத்திரம் வந்து நான் வந்து இரும்பு வைக்கிறதுக்கான ரீசன் நல்லது அப்படிங்கிறது. அது இல்லாமல் அலுமினிய பாத்திரத்துலலாம் விட இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் நாங்களாம் எங்கள் பாப்பாவுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மண்சட்டி இருக்குல்ல, மண்சட்டி வந்து நல்லா ஒரு வாரம் வந்து பழக்கப்படுத்திட்டு, நீ டீ சூடாக சூடுன்னு வச்சுட்டாங்க. நானே ஆல்ரெடி கை ஃபுல்லாக சூடு வச்சு கை ஃபுல்லாக கொப்பளம். அந்த மண் சட்டி நல்லா ஒரு வாரத்துக்கு வச்சு பழக்கப்படுத்திட்டு அப்படி தான் அந்த சட்டியில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ மண் சட்டியில் தான் பாப்பாவுக்கு எப்போவுமே, அதாவது குறுக்கு சட்டினே சொல்லுவோம். அது அந்த சட்டியில் அதுக்கு பாப்பாவுக்கு பண்ணுற அந்த ஃபுட்டு மட்டும்தான் அந்த மாதிரி. ஸோ அது நம்ம சம்டைம்ஸில் ஹேண்டில் பண்ண முடியல நிறைய பேருக்கு அப்படின்போது இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் இருக்கும்ல, இந்த மாதிரி வச்சுக்கில் பண்ணுறதும் நல்லது. ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து நான் வந்து ரைஸ் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு பருப்பு, கீ, கோகோனட் ஆயிலும் ரைஸும், பிளெயின் ரைஸ் வித் கோகோனட் ஆயில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்படி தான் கொடுத்தேன், லைட்டாக உப்பு போட்டு. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஏன்னா அது ஒரு பழக்கம்னு கூட சொல்லுவாங்க, முதல்ல அரிசி ஃபுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரின்னு. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் லீனாக்கில் வந்து அந்த சாஸ்திரத்துக்கு ஒரு தொட்டு இப்படி அரிசி இது கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க ஃபுட்டு இது ராகி ஸ்ப்ரவுட்ஸ் ராகி. ஆமாம், ஸ்ப்ரவுட்ஸ் ராகி. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து கொடுத்தா 3 நாள் கொடுக்கணுமா, ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த வயிறுக்கு அது செட் ஆகுதான்னு தெரியுமா. அதனால் ஒரு ஃபுட்டு கொடுக்கும்போது 3 நாள் 2 நாள் கண்டிப்பாக. திருப்பி அதுக்கப்புறம் சைக்கிள் வந்து வேறு ஃபுட்டாக மாற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து ராகி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ராகி இன்றைக்கி அண்ட் ஈவினிங்கும் ராகி கொடுத்துட்டு நாளைக்கு மார்னிங்கே ராகி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாற்றிக்கலாம் அடுத்த ஃபுட்டு. இல்லைனா இன்றைக்கே ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் கொடுத்துட்டு நாளைக்கு நைட் வரைக்கும் கூட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மாற்றலாம். மேபி பாப்பாவுக்கு பிடிக்கிற ஒரு ஃபுட்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ஃபுட்டு கூட இருக்குண்ணா, அது கூட சூப்பராக ரெசிபி சொல்லித்தரேன். கோதுமை கஞ்சி எப்படின்னு நாங்கள் வந்து வேறு ஒரு ஃபார்மேஷனில் பண்ணுவோம். கோதுமை கஞ்சி வெறும் பவுடரெல்லாம் போட்டு கிடையாது, சம்பா உடச்ச கோதுமை இருக்கும்ல பாதியாக, அந்த கோதுமை வந்து இது கொதிக்க ஆரம்பிச்சா இது நல்லா அப்படியே கலக்கி கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். அது வந்து வெந்தது தெரியும் எப்போவுமே. இது இவ்வளோ தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் திக்காகிட்டு கொஞ்சம் இப்படி பண்ணும்போது அது ஒரு ஃப்ளோ கிடைக்கும், அந்த ஒரு ஜெல்லி அது வெந்தால் அப்படி இருக்கும் ராகி. அந்த மாதிரி ஸ்லோ பண்ணி நல்லா அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஃபஸ்ட்டே வந்து பாப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் காட்டாமல் அந்த ரொம்ப கொடுக்காம அவளை பழக்கப்படுத்துறது இன்னொன்று பெட்டர். இல்லை ரொம்ப பாப்பா சாப்பிட மாட்டுது ஒரு சில இதெல்லாம் ஐட்டம்னா, நாங்கள் வந்து இந்த பனங்கல்கண்டு சின்னதாக ஒரே குட்டி பீஸ், அதாவது இதில் இருக்கிற ஒரு சின்ன டேஸ்ட் ஒரு சேஞ்சுக்காக தவிர ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பழகிறதுக்காக கிடையாது. இது இந்த மாதிரி ஒன்றுனா ஒரு ஃபுட்டு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்கலாம். இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக பாயில் பண்ணி ஆப்பிள், அப்புறம் நேந்திரப்பழம், இதில் நான் வந்து புட்டுக்கோடத்தில் வந்து போட்டு வேக வச்சு கொடுப்பேன். ஸோ இது வந்து நடுவில் ஆட் பண்ணுறது நான் நடுவுலையும் காட்டுறேன். ஏன்னா எங்களோட அனுபவிக்கே அப்படி தான் கொடுத்தோம். சாப்பிட்டு பாப்பாவுக்கு டைஜஷன் ஆகாமல் ஒரு பிரச்சனையாக இது வரைக்கும் அப்படிலாம் நான் 2 பாப்பாவுக்குமே ஃபேஸ் பண்ணதே கிடையாது. நேந்திரப்பழம் கொடுக்கும்போது தான், நேந்திரப்பழம் அவிச்சு கொடுக்கும்போது அது வந்து கஷ்டப்படலை. நேந்திரப்பழம் வேக வைக்காமல் கொடுத்தா பாப்பாவுக்கு சம் டைமில் வந்து ஒரு சில பாப்பாவுக்கு வந்து எப்படின்னா நேந்திரப்பழம் வந்து மோஷன் ப்ராப்ளம் வந்துடும். ஒரு சிலருக்கு அது நேந்திரப்பழம் சாப்பிட்டா மோஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கட்டியாக ஆரம்பித்தா போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ போகாமல் இருந்தப்பவும் பாப்பா கஷ்டப்படும் போது என்ன வைத்தியெல்லாம் பண்ணோன்றது நல்லா வந்து ஞாபகமாகவே இருக்குது. ஏன்னா அது நமக்கு பார்க்கும்போது ஒரு அம்மாவாக எனக்கு கவலையாக தான் இருக்கும். பட் இப்போ நினைக்கும் போது இப்போது பாப்பாட்ட அதெல்லாம் ஷேர் பண்ணும்போது அவளுக்கு ரொம்ப அது சிரிப்பாக இருக்கும். ஐயோ சொல்லாதம்மா அப்படின்வா. இங்கே அதே வந்து லீனாவுக்கு வந்து கொடுக்கும் போது நான் இல்லை இதெல்லாம் கொடுத்தா சரி வராது, இதெல்லாம் கொடுத்தா சரி வரும், இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு தைரியம்.
ஒரு 2 பாப்பாவுக்கு நம்ம கொடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா அடுத்து 3ஆவது பாப்பாவுக்கு பார்க்கும்போது 2 பாப்பாவுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், செட் ஆயிடுச்சு, அது நல்லா இருந்துச்சு, குழந்தைக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால லினாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து யோசிக்கலாம் மாட்டேன். பயம் இருக்கும், குழந்தை தானே எங்கேயாவது வலிச்சதுக்கு சொல்ல தெரியாதுல்ல, அந்த மாதிரின்னு ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ள. ஆனால் கொடுக்கும்போது கடவுள் நினச்சி அந்த குழந்தை நல்லபடியாக சாப்பிடணும், அதுக்கான ஆரோக்கியம் முழுசாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ பார்க்கலாம் பாப்பா எப்படி சாப்பிட்றாங்க. கொஞ்சம் டச்சப் பண்ணிக்கலாம். ஓகே, எடுத்துச்சு. ஆமாம், எனக்கே தாங்கலை, அது சூடு தாங்கலை. பேசுகிற இன்ட்ரெஸ்ட் தெரியல எனக்கு. நீ வந்து வீடியோ எடுக்கிறேன்னு அப்படியே குதிச்சு கொதிக்க டீக்குள்ளே போய் விழுந்துருவோம் போல. எனக்கு மூக்கு ஒழிக்கிட்டு இருக்கு. ஐயோ இதில் எதாவது விழுந்துருப்போம், தள்ளி போனி இப்படி வா. இவ்வளோ சைஸ் இதுவே பெருசாச்சு. இது நேற்று ஆனால் குட்டியாக பண்ண பத்தல, இது போடுறாங்கலாம் என்ன சொல்லிட்டாங்க. ராகி ஆக்சுவலி சீதளம் தான் சொல்லுவாங்க, சூடுன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சீதளம்னுவாங்க சொல்லுவாங்க. எது உண்மைன்னு சாப்பிட்டு பார்த்து ஒரு தூங்கி உடம்பு செட் ஆகுதான்னு பார்த்துருவோம். தெரியும் கலக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும், அப்படி கட்டியாக. ஸோ இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து அவளுக்கு வந்து டேபிள் ஸ்பூன் என்ன சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு ஸ்பூன் தெரியல எங்களுக்கு சைஸ். இல்லைன்னா அவளுக்கு ஒரு 2 ஸ்பூன், அதாவது ஃபுல்லாக நம்ம எடுத்தால் எவ்வளோ இருக்கும் அது மாதிரி ஒரு 3 ஸ்பூன் 2.5-3 ஸ்பூன் இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் கொடுக்குற டைம் சொல்கிறேன். நிறையா நம்ம பாத்திரம் கொட்டி கிண்ணம் ஃபுல்லாக இருக்குன்னு கொடுக்கக்கூடாதுல்ல. டம்ப் பண்ண வேண்டாம் பாப்பாவுக்கு. கொஞ்சம் கேப் கொடுத்தா அவளுக்கு என்ன ரியாக்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம் நம்மளும். அழகிடுவாங்கம்மா. நீங்கள் சாப்பிடாத தீனியா வெளியே. ஆக்சுவலி அப்படி சாப்பிட்டல நல்ல எக்ஸ்போஸ் பண்ணணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இப்போ பாரு 2 நாளாக உடம்பு சரியில்லை, என்னால் எதுவுமே சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அந்த டைமில் வருத்தப்படக்கூடாதுல்ல. ஸோ அப்போ தேவையான டைமில் சாப்பிட்டுக்கணும். நேற்று ஆக்சுவலாக நிறைய இருந்துச்சு. கட்டி ஆகிடும், சூடு ஆற வைக்க பண்ணுறோம்ல, அப்போ வந்து கட்டி ஆகிடும். பால் எப்போ போடுறது? பால் வேணாம், நான் பனங்கல்கண்டு போட்டியா, அது சூடு அப்படின்றதுனால தான் நீ வந்து பால் கேட்ட. பால் போடாமே கொடுக்கலாம். இப்போ ஏன் பால்னா, பால் ரொம்ப நீ வந்து நல்லா ரொம்ப வேக தண்ணி நிறைய யூஸ் பண்ணணும். பாக்கெட் பால் இப்போ வந்து நீ வந்து ஏன் ஆட் பண்ண வேணான்றனா, நீ இப்போ பாலும் நீ கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பால் எல்லா பாலும் பாப்பாவுக்கு சம்டைமில் அதுவே ரியாக்ட் ஆகிடும். இப்போ நீ இதில் பாக்கெட் பால் தான் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம், அது வேணாம். நீ பிளெயினாக கொடு. இப்போ பனங்கல்கண்டு நீ சொன்ன அந்த சூடு குறைக்கணுன்றதுக்காக பனங்கல்கண்டு இல்லை ஆட் பண்ணிருக்கேன். ஆமாம், வீடியோ இதெல்லாம் தெரிஞ்சு கிடைக்காது. என்னோட திக்கா தெரியுதா? இது தெரியும், இந்த ஊத்துறது பார்த்து தெரியுது. அந்த ஒரு இது வச்சு க்ளோஸ் அப் வச்சுக்கிறேன். இது இன்னும் தண்ணியாக தான் தெரியுது உனக்கு. கொஞ்சம் இப்போ ஆற வைப்போம்ல, இப்போ ஆற வச்சோன்னா வச்சுக்கோ, அது திக்காயிடும். போதும். இது பாப்பாக்கு, இது எனக்கு. டீ இல்லைன்னா என்ன, இந்த ஏதோ காமெடி வந்துச்சு, என்ன டீ அது ஏதோ சொல்லுவாங்க வெளியில் கூட காமெடி. அதே தான், நானும் அது மாதிரி டைம் தான். மதியானம் ஒரு டீ, மத்தியானம் இல்லை, அது மதியானம் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே சூடாக வச்சுக்கேன் பாத்திரத்தில் மாற்றிட்டு. ஓகே, லீனா குட்டி, பாப்பு சாப்பிட போறீங்களா தங்கம்மா? பாப்பு சாப்பிட போறீங்களா? என்ன பண்றாங்க அம்மா? அம்மா என்ன பண்றாங்க? பாப்பு சாப்பிட போறாங்க லீனா குட்டி. கொடுங்கம்மா பாப்பு பாருங்க லீனாக்கு. ஹாய், என்ன பாப்பு இது? என்ன பாப்பு இது பாப்பாக்கு?